மீனம் ராசி அன்பர்களே, இனிய வணக்கம். மீனம் ராசி அன்பர்களை எடுத்துக்கொண்டாலே உங்களுடைய வாழ்க்கையில ஆரம்பத்தில் இருந்தே ஒரு தனிமையான ஒரு விசித்திரமான ஒரு ஃபீலிங்கானது உங்களுக்குள்ள இருந்து கொண்டே தாங்க இருக்கும். நீங்களும் பிறந்ததிலிருந்து இந்த ஒரு தனிமை உங்களுக்குள்ள எப்பொழுதுமே இருக்கும். அது உங்களுக்கும் தெரியவும் ஆரம்பிக்கும். ஒரே ஒரு மனிதர் மட்டும் இருந்தால் உங்களுடன் ஆரம்பத்தில் நன்றாக பேசிக்கொண்டே தாங்க இருப்பாங்க. ஆனால் புதிய மனிதர்கள் அவங்களுடைய வாழ்க்கையில வந்து விட்டார்கள் என்றால் உங்களை அதே இடத்தில் நிறுத்திவிட்டு அவங்க போய்விடுவாங்க. இந்த மாதிரியான சில விஷயங்கள் உங்களுக்குள்ள நிச்சயமாக நடந்திருக்கும். அதனால உங்களுக்கு ஆரம்பத்திலிருந்து இது பெரிய ஒரு விஷயமாக தெரிய போவது கிடையாது. இருந்தாலும் அப்பைக்கப்போ உங்களுடைய மனதிற்குள் இந்த விதமான எண்ணங்கள் வந்து கொண்டேதான் இருக்கும். இருந்தாலும் அதனை நீங்களே போக போக மறந்தும் விடுவீங்க. இந்த மாதிரியான சில நினைவுகள் உங்களுக்குள்ள நிச்சயமா இருந்து கொண்டே தாங்க இருக்கும். நீங்கள் கூட்டத்தில் இருந்தாலும் என்னை யாராவது உண்மையா புரிஞ்சுக்கிறாங்களா என்ற ஒரு கேள்வி உங்களுடைய மனதில் எப்போதுமே ஓடிக்கொண்டே தாங்க இருக்கும். ஆனா ஆரம்பத்தில் அது எதுவுமே உங்களுக்கு தெரியாது. உங்களுடைய மனதிற்குள் போக போக இதெல்லாம் ஏன் நடக்கிறது, எதற்காக நடக்கிறது என்று அனைத்தையும் நீங்கள் புரிந்து கொண்டு அதற்கப்புறம் எல்லாத்தையும் பற்றி நீங்கள் வாழ்க்கையில தெரிந்து கொள்ளவும் ஆரம்பிப்பீங்க. குடும்பத்திற்காக நீங்க நிறைய விஷயங்களை தியாகம் பண்ணியிருப்பீங்க. ஆனா அது உங்களுடைய குடும்பத்திற்கு தெரியுமா என்று கேட்டால் சிலருக்கு தெரியும். சில மனிதர்கள் உங்களை வந்து எப்பொழுதுமே தீய சக்தியாகத்தாங்க பார்த்து கொண்டே இருப்பாங்க. நீங்க குடும்பத்துக்காக எவ்வளவுதான் வாழ்க்கையில் உழைத்து கொடுத்தாலும் சில மனிதர்கள் அதனை புரிந்து கொள்ளவே மாட்டாங்க. ஏன் இப்படி நடந்து கொள்கிறார்கள், இதற்கான காரணங்கள் என்று கூட உங்களுக்கு எதுவுமே தெரியாது. இருந்தாலும் இந்த மாதிரியான சில விஷயங்கள் உங்களுடைய மனதிற்குள் கஷ்டத்திற்கு மேல கஷ்டங்களை உங்களுக்குள்ள கொடுத்து கொண்டே தாங்க இருக்கும். ஆனா நீங்க பல தியாகங்கள் பண்ணியிருப்பீங்க. ஒன்று ரெண்டுன்னு பண்ணியிருக்க மாட்டீங்க, பல தியாகங்கள் பண்ணியிருப்பீங்க உங்களுடைய குடும்பத்திற்காக. பல நேரங்கள்ல உங்களுடைய ஆசைகளை கூட நீங்க மற்றவங்களுக்காக விட்டு கொடுத்திருப்பீங்க. நம்ம நல்லா இல்லாட்டியும் பரவாயில்ல, அவன் நல்லா இருக்கட்டும் அப்படின்னு உங்களுக்கு பிடித்த நபர்களுக்காக சில ஆசைகளை நீங்க விட்டு கொடுத்திருப்பீங்க. ஆனாலும் கடைசியில அவங்களுக்கே நீங்க என்ன பண்ணுன என்று கேட்கப்படக்கூடிய கேள்விகளுக்கு கூட நீங்க ஆளாக்கப்படுவீங்க. நீங்க யாருக்கு விட்டு கொடுத்தீங்களோ அவங்களே உங்களிடம் வந்து நீ எனக்காக என்ன பண்ணுன, நான் எதுக்கு உனக்கு உதவி பண்ணணும் அப்படின்னு உங்களிடம் வந்து கேட்ட கேள்விகள் கூட நிச்சயமாக உங்களுடைய வாழ்க்கைக்குள் இருந்து கொண்டே தாங்க இருக்கும். இந்த ஒரே ஒரு வார்த்தை உங்களுடைய இதயத்தை சுக்குநூறா உடைத்து வைத்திருக்கும். நண்பர்கள் வட்டத்தில் எல்லாருக்கும் நீங்க உதவி செய்திருப்பீங்க. ஆனா அவங்களுக்கு கஷ்டம் என்று வந்தபோது போன சைலண்டாக இருந்திருக்கும். உங்களுக்கு கஷ்டம்னு வரும் பொழுது அனைவரும் யாருமே உங்களுடைய போனை கூட எடுக்க மாட்டாங்க. அப்படி எடுத்தாலுமே உங்களுக்கு உதவின்னு கேட்கும் பொழுது யாரும் முன்வந்து நிற்க மாட்டாங்க. அந்த அளவுக்கு நீங்க உங்க கூட பழகிய நபர்கள் அனைவருமே உங்களை பயன்படுத்திய நபர்களாக மட்டுமே தாங்க உங்களுடைய வாழ்க்கையில நண்பர்கள் என்பவர்கள் இருந்து கொண்டே இருப்பாங்க. அதனால யாரிடம் எப்படி பழக வேண்டும் என்பதை அறிந்து நீங்கள் பழகி வந்தால் அது உங்களுக்கு மிகவும் நல்லது. ஆனா நீங்க காதல் விஷயத்துல முழு மனதோடு நீங்க நேசித்திருப்பீங்க. ஆனால் அது திரும்ப கிடைத்தது உங்களுக்கு ஏமாற்றமாகத்தாங்க இருக்கும். நீங்க வாழ்க்கையில இந்த மீனம் ராசிக்காரங்களை எடுத்துக்கொண்டாலே நீங்க வாழ்க்கையில கொடுத்தது எதுவும் உங்களுக்கு மீண்டும் அப்படியே திரும்ப கிடைத்ததே கிடையாதுங்க. இது உங்களுடைய வாழ்க்கையில எப்பொழுதுமே பிரச்சனைக்கு மேல பிரச்சனைகளாக மட்டுமே தாங்க கிடைத்து கொண்டே இருந்தது. மீனம் ராசிக்காரங்க வாழ்க்கையில பட்ட அவமானங்கள் அவர்களை வெளியில் தைரியமாகவே காட்டினாலும் உள்ளுக்குள்ள மிகவும் சென்சிட்டிவான ஒரு மனிதராக உங்களுக்குள்ள மாற்றி கொடுத்திருக்கும். ஆனா எதுவுமே உங்களுக்கு ஆரம்பத்தில் தெரியாது. போக போகத்தான் உங்களுடைய வாழ்க்கையில் இதெல்லாம் ஏன் நடக்கிறது, எதற்காக நடக்கிறது என்று அனைத்தையும் புரிந்து கொள்ளவும் ஆரம்பிப்பீங்க. இன்னும் சில நேரங்களில் அவங்க அமைதியாக அழுது கொண்டு இருக்கிறார்கள் என்பதை மற்றவங்களுக்கு புரியும். இருந்தாலும் ஏன் என்று ஒரு வார்த்தைகள் கூட கேட்க மாட்டாங்க. யாருக்கும் தெரியாமல் இரவு நேரங்களில் நீங்கள் எவ்வளவோ விஷயங்களை தாங்கிக் கொண்டிருந்த அனுபவங்களும் உங்களுக்குள்ள இருக்கும். நீங்க தோற்ற விஷயங்கள் சாதாரணமான ஒரு தோல்விகளாக இருக்காது, நம்பிக்கை தோல்விகளாக இருக்கும். உறவினர்களுக்குள் நம்ப வைத்து சில தோல்விகளும் உங்களுக்குள்ள ஏற்பட்டிருக்கும். அவங்க நம்பிக்கை வைத்த விஷயங்களில் தாங்க நீங்க அதிகமாக உடைந்து போயிருப்பீங்க. ஒரு வேலை கிடைக்கும் என்று நம்பிய நேரத்தில் அது கடைசி நேரத்தில் உங்களுடைய கையை விட்டு போயிருக்கும். நம்பியவங்களும் ஏமாற்றி விட்டாங்க. இந்த மாதிரி வேலை விஷயத்திலும் ஏமாற்றி என்னுடைய வாழ்க்கை இதை நோக்கி போய்கொண்டிருக்கிறது என்று நீங்கள் எல்லாத்தையும் விட்டு விலகவும் ஆரம்பிப்பீங்க. இந்த உறவு உங்களுடைய வாழ்க்கையை முழுக்க உடைத்திருக்கும். இதனால் இந்த ஒரு நேரத்தில் நீங்க யாரை நம்பணும், யாரை நம்பக்கூடாது, இனி எப்பொழுது என்னுடைய வாழ்க்கையில நல்லது நடக்கும் என்று பல நேரங்கள்ல நீங்க உங்களையே சிந்திக்க வைத்து உங்களை நீங்களே கஷ்டத்திலும் ஆழ்த்தி கொண்டு இந்த மாதிரியான சில நினைவுகளும் உங்களுக்குள்ள இருந்து கொண்டே தாங்க இருக்கும். ஆனா உங்களுடைய வாழ்க்கையில நீங்க நமக்குன்னு நல்ல காலங்கள் எப்போ வரும் என்று நீங்கள் நினைக்காத நாட்கள் கிடையாது. ஆனா உங்களுடைய வாழ்க்கையிலும் நல்ல நேரம் என்பது இந்த ஒரு தேதிக்கு பிறகு வரும். என்ன நடக்கும் என்பதை அறிந்து கொள்ள மறக்காம நம்முடைய சேனலை சப்ஸ்கிரைப் செய்து வைத்துக்
கொள்ளுங்கள். சப்ஸ்கிரைப் செய்து வைத்துக்கொண்டு பக்கத்தில் உள்ள பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணி வைத்துக் கொள்ளுங்கள். அப்பொழுதுதான் நம்ம தொடர்ந்து பதிவிடும் வீடியோக்கள் அனைத்தும் தொடர்ந்து உங்களுக்கு நோட்டிபிகேஷனாக வந்து கொண்டே தாங்க இருக்கும். வரக்கூடிய இந்த ஒரு தேதிக்கு பிறகு உங்களுடைய வாழ்க்கை நிச்சயமாக பல வருடங்களாக நீங்கள் காத்து கொண்டிருந்த ஒரு நேரமானது உங்களுக்கு இந்த ஒரு நேரத்தில் கிடைக்க ஆரம்பிக்கும். உங்களுடைய வாழ்க்கையில் இனிமேல் பெரிய பெரிய மாற்றங்கள் நிச்சயமாக உருவாகவும் ஆரம்பிக்கும். மீனம் ராசி அன்பர்களுக்கு இந்த ஒரு நாளில் சந்திர பகவான் உங்களுடைய ராசியிலிருந்து 11வது வீடான தனுசு ராசியில் சஞ்சரிக்க போகிறார். நீங்கள் பெரிதும் விரும்பக்கூடிய எதிர்பார்ப்புகள் உங்களுக்கு நிறைவேறாமல் இருந்தாலுமே ஏமாற்றம் நீங்கள் அடையக்கூடிய வாய்ப்புகளும் உங்களுக்குள்ள இருக்கும். நீங்கள் நினைத்தது எதுவும் நடக்காது. ஏமாற்றங்கள் மட்டுமே தாங்க இந்த ஒரு நாளில் உங்களுக்கு கிடைக்க ஆரம்பிக்கும். எனவே முடிந்த அளவுக்கு நீங்கள் எச்சரிக்கையுடன் இருப்பது உங்களுக்கு மிகவும் நல்லது. திடீரென்று ஏற்படக்கூடிய பெரிய செலவுகள் அல்லது வரி தொடர்பான விஷயங்களால் சிக்கல்கள் கூட உங்களுக்கு ஏற்படுத்தவும் கூடும். அதனால போதுமான அளவுக்கு நீங்கள் உங்கள் மீது நம்பிக்கை வையுங்கள். உங்கள் மீது நம்பிக்கை வைத்து நீங்கள் வாழ்க்கையில முன்னேறி கொண்டே போங்க. அது போதுமான அளவுக்கு உங்களுடைய வாழ்க்கையில வெற்றிகளை நிச்சயமாக தேடியும் கொடுக்குங்க. சில தனிப்பட்ட உறவுகளில் கருத்து வேறுபாடுகள் உங்களுக்குன்னு ஏற்படவும் ஆரம்பிக்கும். இன்று நீங்க கவனிக்க வேண்டிய ஒரு விஷயம் என்ன தெரியுமா? உங்களுக்கு தேவைப்படக்கூடிய போதெல்லாம் உங்களுடைய குடும்பங்கள் உறுப்பினர்களிடமிருந்து தேவையான ஆதரவு உங்களுக்கு ஒருபோதும் கிடைக்காது என்பதை நீங்கள் புரிந்து கொள்ள வேண்டும். அதனால உங்களுடைய குடும்பத்தையும் உங்களுடைய நண்பர்களையும் நீங்கள் எப்பொழுதுமே ஆதரவாக இருப்பார்கள் என்று நீங்கள் நினைத்து கொண்டு வாழ வேண்டாம். அது எப்போதும் உங்களுடைய வாழ்க்கையில நடக்காது என்பதை நீங்கள் இனிமேலாவது புரிந்து கொள்வது உங்களுக்கு மிகவும் நல்லது. நெருக்கமானவங்க பற்றிய புரிதல்கள் உங்களுக்குள்ள மேம்படவும் ஆரம்பிக்கும். ஆனா அவங்க உங்களுக்குன்னு ஏதாவது உதவிகள் செய்வார்கள் என்று பார்த்தால் அது நிச்சயமாக உங்களுடைய வாழ்க்கையில நடக்காதுங்க. பயனற்ற பேச்சுக்களை நீங்கள் தவிர்த்து கொண்டு உங்களுடைய வேலைகளில் நீங்கள் கவனத்தை செலுத்துவது உங்களுக்கு மிகவும் நல்லது. தேவையில்லாமல் பேசி நேரத்தை செலவிடுவதை நீங்கள் தவிர்த்து கொள்ளலாம். வெளி உணவுகளை நீங்கள் குறைத்துக் கொள்வது மிகவும் நல்லது. விலை உயர்ந்த பொருட்களில் கவனத்தை நீங்கள் செலுத்துவீங்க. மறதியால் செயலில் நீங்கள் தாமதத்தை ஏற்படுத்துவீங்க. அதனால நீங்கள் பிடிக்க வேண்டிய ட்ரெயினையோ பஸ்ஸையோ இந்த ஒரு நேரத்தில் நீங்க மிஸ் பண்ண வேண்டிய வாய்ப்புகள் உங்களுக்கு நிச்சயமாக இருக்கும். மறதி என்பது உங்களுடைய வாழ்க்கையில அதிகமாக இருக்கும். அதனால உங்களுக்கு பிரச்சனைக்கு மேல பிரச்சனைகள் இனிமே உங்களுடைய வாழ்க்கைக்குள்ள வரவும் ஆரம்பித்துவிடும். வெளியூர் வேலை வாய்ப்புகள் உங்களுக்கு சாதகமாக மாறிவிடும். பலரின் தேவைகளை இந்த ஒரு நாளில் நீங்கள் நிறைவேற்றி கொடுப்பீங்க. அதனால உங்களை இந்த ஒரு நாளில் அனைவருமே பெரிய ஒரு மனிதர்களாக அனைவரும் உங்களை பார்க்க ஆரம்பிப்பாங்க. எனவே மீனம் ராசிக்காரங்களுக்கு இனிமேல் நடக்கப் போகின்ற பெரிய பெரிய மாற்றங்கள் என்ன அப்படின்னா, நீங்கள் உங்களையே கண்டுபிடிக்க ஆரம்பிப்பீங்க. இது வரைக்கும் நீங்க மற்றவங்களை தாங்க கண்டுபிடித்து கொண்டிருப்பீங்க. ஆனா இனிமே நீங்க உங்களையே புரிந்து கொள்ள ஆரம்பிப்பீங்க. முன்னாடி எல்லாருக்காகவும் வாழ்ந்த நீங்கள் இப்போது உங்களுக்காக வாழ ஆரம்பிப்பீங்க. உங்களுடைய வாழ்க்கையில எது தேவை, உங்களுக்கு எது தேவை கிடையாது என்பதை நீங்க பூர்த்தி செய்து கொள்வீங்க. யார் உண்மையானவங்க யார் பொய்யானவங்க என்பதை இனிமேல் நீங்க உண்மையாக வெளிதாக புரிந்து கொள்வீங்க. பண விஷயத்திலும் எதிர்பார்க்காத ஒரு முன்னேற்றம் உங்களுக்குள்ள கிடைக்கும். நீண்ட நாட்களாக தடைப்பட்ட விஷயங்கள் திடீரென்று உங்களுடைய வாழ்க்கைக்குள்ள உருவாகவும் ஆரம்பிக்கும். இது நடக்குமா என்று நீங்கள் நினைத்த விஷயங்கள் இனிமே உங்களுக்கு உடனடியாக நடந்துவிடும். சிலருக்கு வெளிநாட்டு வாய்ப்புகள் உங்களுக்கு நிச்சயமாக கிடைத்துவிடும். இன்னும் சிலருக்கு புதிய தொழில் வாழ்க்கைக்கான மாற்றங்களானது கிடைக்கும். சிலருக்கு பழைய காதல் மீண்டும் திரும்ப வந்துவிடும். இன்னும் சிலருக்கு வாழ்க்கையில முதல் முறையான உண்மையான சில விஷயங்கள்ல ஒரு சந்தோஷங்கள் என்பது கிடைக்க ஆரம்பிக்கும். முக்கியமா சொல்ல வேண்டும் என்றால் மீனம் ராசிக்காரங்களுக்கு இப்போது ஒரு விஷயத்தை புரிந்து கொள்ளக்கூடிய வாய்ப்புகளானது கிடைக்கும். நீங்க கடந்த கஷ்ட காலங்கள் தண்டனைகள்